ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மிட் கேப்பில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎஸ்சி. இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 2730 போயிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 85 இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 33 இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் 57 இருக்குது. ஸோ ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து மிட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஷனில் இருக்குது. இப்போ நியூட்ரல் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டு 3011ன்னு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் அது செல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 41 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.2 இருக்குது. ஹையஸ்ட் சால்வன்சி பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 12 இருக்குது. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 இருக்குது. ஸோ இப்போ இதுவும் எபவ் 10க்கு மேலே போகிறதுனால நல்லாயிருக்கு. டெப்ட் ஈக்விட்டி டேட்டா இல்லை, அதனால கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஸோ கடன் இல்லாத கம்பெனி பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்பெனி நல்ல ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பிஇ 47.5 இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் 10.7 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஓவர் வேல்யூஷன். இப்போ இந்த பிஇங்கிறது அதாவது இந்த மார்ச் மாதம் இயர் எண்டில் கொடுத்துருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க எஸ்டிமேஷன் என்ன பண்ணுறாங்க, 65.8 அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல சர்ப்ரைஸ் -11.9 கொடுத்துட்றாங்க. அப்படின்னு சொன்னாக்க இது 57-58 கிட்டக்க வருது. அப்படி வந்தாலுமே இது எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த 30-35 அந்த ரேஞ்சுக்கு தான் இது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம 25ன்னு போட்டால் கூட அப்போவும் ஓவர் வேல்யூஷன் தான். ப்ரைஸ் டு புக் நம்ம பார்த்தோம்னாக்க இப்போ 255 இருக்குது இந்த மார்ச் மாதத்தோடைய டேட்டா. அதே இது டிடிஎம்னு போட்டால் 882 இருக்குது. அப்படி 882 நம்ம போட்டோம்னு வச்சுக்கோமே, 882 போட்டோம்னா 3 கிட்டக்க வந்துடுது. ஸோ இப்போ 3 கிட்டக்க வருது அப்படிங்கும்போது அப்போ எகெயின் திருப்பி 5க்கு ஸ்கோப் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இபிஎஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகணும். புக் வேல்யூ கூட டிடிஎம்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டான்னு நம்ம ஆறுதல் அடைஞ்சால் கூட இபிஎஸ் எப்படி போட்டாலும் அட்ஜஸ்ட் ஆகணும். 25க்கு கீழே இறங்கணும். அப்போ தான் திருப்பி 25ல் வச்சுட்டு அவங்க கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 25 அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ வருது இந்த இடத்துல? நமக்கு 25ன்னு வச்சோம்னா 65க்கே போடுவோமே. 65க்கே போடுவோம். 65 இன்ட்டு 25 அப்படின்னு போட்டோம்னா 1525க்கு கீழே இறக்கிட்டு எகெயின் திருப்பி நீங்கள் இபிஎஸ் நல்லா எடுக்கும்போது மேலே ஏற்றுனாங்கன்னா இந்த சீல் வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் ஏற்றிட்டு கீழே இறக்கலாம். ஸோ இப்போ ஏன்னா இவங்க இதை தாண்டி 1000 ரூபா போய்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது தான் நம்மளோட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவங்கள கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 7 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் தான் செல் கொடுத்துருக்குறாங்க, பாக்கி 2 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இவங்க நெட் கேஷ் ஃப்ளோ 475% போன தடவையை காட்டில் இந்த தடவை கூட எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ இது ஆப்ரேட்டிவ் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2172% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன தடவையை கம்பேர் பண்ணும்போது. இவங்க ஆர்ஓசி எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க? 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்ஓஇயை. அதே மாதிரி புக் வேல்யூ கிட்டத்தட்ட 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. ஆனுவல் அனாலிசிஸ் பண்ணோம்னா டேட்டா பார்த்தோம்னா 252% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ஆனுவல் ரெவின்யூ பார்த்தோம்னா 69% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே அட்வான்டேஜாக தான் இருக்குது. குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லியில் நெட் ப்ராஃபிட், அதாவது மார்ச் 2024 டு மார்ச் 2023 கம்பேர் பண்ணும்போது 17% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100% ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ Q2Q பார்த்தோம்னா Q2Qவும் கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி ரூபா ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் அப்படியே 1 கோடி ரூபா குறைஞ்சிருக்கே தவிர்த்து 1 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் மெயின்டைன் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால இபிஎஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே இபிஎஸ் பார்த்தோம்னா போன ஜூன், அதாவது 2023 ஜூனில் திடீர்னு டபுள் டிஜிட்டுக்கு போய் 32ன்னு ஏற்றி விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு சிங்கிள் டிஜிட்டுக்கு நார்மலைஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஆனால் போனஸ் இஷ்யூ பண்ணினாங்க. ஆனால் 2022க்கு தானே பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல். அதையும் நம்ம பார்த்துடலாம். போனஸ் பண்ணினாங்க.
போனஸ் வந்து 2022க்கு தான் பண்ணினாங்க. 2023 மார்ச்லயே கூட அது அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். 2024 வரைக்கும் அதுக்கு வேலை இல்ல. இப்ப இது வந்து ஏன் அந்த மாரி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எனிவே திடீர்னு இது மேல ஏறியிருக்கு. அப்ப இந்த ஜூனுக்கும் இதே மாரி டபுள் டிஜிட்டா ஏறுமான்னாக்க, போன ஜூன் அதாவது 2022 ஜூன்ல அது மாரி நடக்கல. அது வந்து சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட் ஆனா, அப்பதான் வந்து இவன் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணான். அதனால முன்ன பின்ன இருக்கும். அதனால இந்த ஜூன் எப்படி பண்ண போறான், சப்சிக்வென்ட்டா ஜூன் மாசத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ, இப்போ இபிஎஸ் நம்ம ஒவ்வொரு குவார்ட்டரும் பார்க்கும்போது தான் ஃபாலோ பண்ணும்போது மாத்திரம் தான் இதோட அடுத்த கட்ட நகர்வை நம்மளால ஓரளவு கணிக்க முடியும். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் இங்கே வந்து அப்படியே 0 தான் இருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1% ஏற்றி வச்சிருக்கிறாங்க டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது. டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 0.7 ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே ஏற்றுற மூட்லேயே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஈக்குவலைஸ் பண்ணலை. இப்போ இந்த டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். இதில் நம்ம 2 விதமாக லோ எடுக்கணும். ஏன்னா இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 1508ன்னு போட்டுட்டேன். டிடிஎம் புக் வேல்யூங்கிறதுனால நம்ம இங்கே வந்து செக் பண்ணுவோம். இங்கே நம்ம வந்து செக் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து 2650 தான் நம்ம காட்டுது ஆனுவல் இபிஎஸோட எஸ்டிமேஷனுக்கு. ஸோ இப்போ 2650 தான் மேக்ஸிமம் காட்டுது. அப்போ அதோட மினிமம்னு எடுத்தோம்னாக்க நமக்கு வந்து 989 955ன்னு வச்சுக்கலாம். குவார்ட்டர்லியோட மினிமம்னு எடுத்தாலும் 1673. இப்போ இந்த லெவல் வரைக்கும் இந்த இதுக்கே எதுக்கு நம்ம டிடிஎம் புக் வேல்யூக்கே இந்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்து கேப் இந்த இந்த லெவல் வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இவன் எவ்வளோ இருக்கா, 2730 வரைக்கும் கூட ஒரு 100 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கிறான். ஸோ இப்போ இவன் வந்து எந்த அளவுக்கு இதில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வரப்போகுது, கரெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிராக தான் இருக்குது. புரியாத புதிர் இல்லை, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று தான் வரணும், இதில் ஏதோ ஒரு லெவல் வரணும். ஆனால் இபிஎஸோடைய பெர்ஃபார்மன்ஸஸ், அதாவது கம்பெனியோட இபிஎஸோட லெவல் எவ்வளோ வருதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இது அடுத்த கட்ட நகர்வாக இருக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட இது பிரகாரம் 2560, அவன் 3200 வரைக்கும் எப்போ போயிருக்கிறான், ஏப்ரல் மாதம் போயிட்டு டபக்குன்னு இறங்கிட்டான், செல் மோடுக்கு வந்துட்டு கீழே இறங்கிட்டு மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்தான்னா 2560 உடச்சி கீழே இறங்கினான்னா 1393 1933லேருந்து 2030 இந்த ரேஞ்சுள்ள ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கலாம். இல்லை 1740லேருந்து 1589 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். அந்த 4 வேல்யூ இருக்குது. 4 கோடு போட்டோம்னா நெருக்கமாக வரும்ட்டு ஒரே கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் உடைச்சிட்டான், கீழே 1589 உடைச்சிட்டான்னா 1425லேருந்து 1320 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த இடம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஏபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆயிடும். அட்ஜஸ்ட் ஆகும். புக் வேல்யூமே வந்து 2 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப லோவாக நான் அடித்து முடிச்சு இப்போ நான் இபிஎஸ்ஸே வரலை அப்படின்னு சொன்னேன்னா 1140லேருந்து 975 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. எந்த லெவலுக்கு இறங்க போகிறாங்கிறது அவனுடைய சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே சமயத்தில் சப்போஸ் வந்து இதோட யூகத்தில் நம்ம பார்த்தோம், யூகத்தில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4065 வரைக்கும் போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இது வந்து மேக்ஸிமம் சொல்லலாம். ஏன்னா இந்த இது கீழே 3200க்கோ 3100க்கோ அனாலிசிஸ்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு ஃபண்டமெண்டலாக எந்த இதுவும் இல்லை, நமக்கு பேக்கப் இல்லாததுனால நம்ம இந்த இதெல்லாம் கணிக்கலை. இப்போ யூகத்தில் போகுதுன்னா 4065ன்னு நம்மளால் போட முடியுது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணினேன்னா ட்ரெண்ட் லைனோட இது வந்து ஃபிபினாசியோட ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி நம்ம போடுறோம். ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிபினாசி நம்ம போடும்போது நம்ம போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து 4.2ங்கிறது 1088 வருது. நான் 65ன்னு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ அது ஒரு 20 ரூபா ஏரரில் இருக்குது. அப்போ 4065 4088 88ன்னு போட்டுக்கிட்டாலும் சரி, 65ன்னு போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி இதுக்கான இது வந்து சைக்கிள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரம் இதுக்கு நமக்கு சப்போர்ட் இல்லை. 2560 வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. அடுத்த குவார்ட்டரில் ஏதாவது கூட கிடச்சி 4065 ரீச் பண்ணுறானான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்க சைட்வேஸாக இல்லாட்டி கீழே இறக்கிட்டு கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்த குவார்ட்டருடைய ஃபாலோஅப் நம்ம பார்த்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.